என்னோட சிநேகிதி. நான் எவ்வளோ நேரமா இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளோ நேரம் ஆகியும் நான் இவ்வளோதானே வெட்டியிருக்கேன். இதை வச்சு வெறும் 2 சேர் மட்டும்தான் பண்ண முடியும். மதன் காட்டுக்குள்ள போகி பெரிய பெரிய மரங்களை வெட்டிக்கிட்டு இருப்பாரு. மதன் கொஞ்ச நேரம் மரங்களை வெட்டிய பிறகு பெரிய பெரிய விறகு துண்டுகளை அவனோட பழைய சைக்கிள் மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த விறகுங்க ரொம்பவே ஹெவியா இருந்த காரணத்தால சைக்கிளோட பின்னாடி பகுதி உடைஞ்சு கீழே விழுந்துடுது. அப்புறம் ஓ, இன்னைக்கு நடக்க வேண்டியதுதான் போல. அட, இந்த சைக்கிள் இப்போதான் ரிப்பேர் ஆகணுமா? இவ்வளோ கட்டையும் என் தலையில வச்சுதான் நான் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் சில விறகுகளை தலைமையில வச்சுக்கிட்டு அவனோட கிராமமாகிய சமன்பூருக்கு அவன் நடந்தே போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட அவனோட 7 மனைவி வீட்டு வெளியவே சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பசங்க அங்கேயே பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க என்னங்க விறகு தலைமையில கொண்டு வந்திருக்கீங்க? உங்க சைக்கிள் என்னாச்சு? அந்த சைக்கிள் வர வழியிலேயே நின்னுடுச்சு. செயின் பிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க, தயவு செய்து அதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி. மான்சி, என்னால பணத்தை சேமிக்கவே முடியலையே. அதுக்கப்புறம் மதன் மறுபடியும் காட்டுக்கு போறான். காட்டுல ஒடிஞ்சு போன அவனோட சைக்கிளும் அதுக்கப்புறம் சில விறகும் கொண்டு வரான். மதனோட வீடு ரொம்பவே குட்டியா இருக்கும். அதனால அவன் அவனோட மனைவி மற்றும் பசங்களோட இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். தினமும் அவன் காட்டுக்கு போவான். அதுக்கப்புறம் விறகு வெட்டுவான். அந்த விறக வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் அதுல உட்கார்ற சேர்களை செய்வான். அதுக்கப்புறம் அந்த சேரை அவன் ஊர்ல விக்குவான். ஆனா இப்பெல்லாம் அந்த சேரை வாங்குறதுக்கு ஆளே இல்ல. மாசத்துக்கு 1-2 சேர் மட்டும்தான் அவன் விக்குவான். ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறான். அதை வச்சு குடும்பத்தை ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த ஊர்ல வேற செய்யறதுக்கு வேலையே இல்ல. சாயந்தரம் நேரம், என்னங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சேர் செய்றீங்க, ஆனா அந்த சேரை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை செய்யலாம் இல்லையாங்க? என்ன பண்றது மான்சி, இந்த கிராமத்துல இதை தவிர வேற வேலையே இல்லையே. 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இத வச்சு நானு வாழ்க்கைய இந்த குடும்பத்தை எப்படிங்க இழுத்துட்டு போறது? மதனோட சம்பாதியத்தால வீட்டை நடத்த முடியாததால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இப்படியே தினமும் கடந்து போயிடுச்சு. மதன் கொஞ்சம் விறக வெட்டிட்டு வராரு. எதுக்காகனா, ஏன்னா நிறைய சேர் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கிட்ட உட்கார்ந்து சேர் ஒன்ன செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ஒரு வியாபாரி அவரை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராரு. இந்த டேபிள் தயாரிக்கிற ஆளு நீதானப்பா? ஆமா சார், அது நான் தான். என்னோட பேரு ஹரிஷ். நான் சிட்டில இருந்து வந்திருக்கேன். சிட்டில எனக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. மரத்தால செய்யப்பட்ட 200 டெஸ்க் எனக்கு தேவைப்படுது. உங்களால 200 மர டெஸ்கை செய்ய முடியுமா? 200 மர டெஸ்கை செய்யறதுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். அதை கேட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னது, 1 லட்சம் ரூபாயா? ஆமாப்பா, எங்க ஸ்கூல்ல ஏற்கனவே இருக்கிற டெஸ்க் எல்லாம் பழசாகி உடைஞ்சு போயிருச்சு. அதனால உங்களால பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சார், நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்கறேன். 2 மாசத்திலேயே நான் எல்லா டெஸ்கையும் பண்ணி கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் மதனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறாரு. இதுல டெஸ்கோட போட்டோ இருக்கு. இத பார்த்து இப்படியே பண்ணிருங்க. இந்தாங்க, அட்வான்ஸா இத கையில வச்சுக்கோங்க. மீதி பணத்தை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் வியாபாரி பணத்தை கொடுத்து கிளம்பிடுறாரு. மதன் பசங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் இத பத்தி சொல்றாரு. என்னங்க, இவ்ளோ பெரிய ஆர்டர் எதுக்காகங்க எடுத்தீங்க? நீங்க தனியா இந்த ஆர்டரை பண்ணி முடிக்க முடியுமா? அட, பண்ணிடுவோம் மான்சி. இந்த ஆர்டருக்கு அப்புறம் நம்ம ஏழ்மையெல்லாம் போயிடும். சரி, இந்த பணத்தை வச்சு மரம் வெட்டுற மிஷினை போய் நான் வாங்கிட்டு வரேன். மதன் பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போறாரு. அவரு போற வேகத்துல பாக்கெட்ல இருந்து பணம் கீழே விழுந்துடுது. ஆனா அவர் அத கண்டுக்க மாட்டாரு. முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள இன்னொரு ஆளு பின்னாடி வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மதன் கொஞ்ச தூரம் போயிட்டு பாக்குறாரு. அட, என்னோட பணம் எங்க போச்சு? இங்கதானே நான் என் பாக்கெட்ல வச்சிருந்தேன். மதன் எல்லா இடத்தையும் பணத்துக்காக தேடுறாரு. அவரு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. எங்கேயும் பணம் கிடைக்காது. அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாயிட்டு அழுதுகிட்டே அவரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. என்னங்க, நான் அப்பவே வேணான்னு சொன்னேன்லங்க, நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க, பணம் போச்சா? இப்ப இவ்ளோ பெரிய ஆர்டரை எப்படி முடிக்க போறீங்க? 2 பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த ஆர்டரை கண்டிப்பா முழுசா பண்ணிடுவேன். என்னோட கையாலேயே நான் அந்த டெஸ்க் எல்லாம் பண்றேன். அதுக்கப்புறம் மதன் மறுபடியும் காட்டுக்குள்ள போறாரு. மறுபடியும் விறகுகளை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரு தனியா நின்னு அவ்வளவு விறக வெட்ட முடியல.
அவர்கிட்ட வேற எந்த மிஷினு கூட இல்ல வெட்டுறதுக்கு. ஆனா வேற வழியே இருக்காது. 2 நாள் ஆயி கூட வெறும் கம்மி விறகு வெட்டிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் காட்டுல உட்கார்ந்து அவரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவ்ளோ பெரிய ஆர்டரை என்னால எப்படி முடிக்க முடியும்? அதுக்கப்புறம் மதன் கிட்ட ஒரு யானை ஓடி வருது. அந்த யானைய பாக்குறதுக்கு ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்கு. காலு, முகத்துல, உடம்புல எல்லா இடத்துலயும். அதுக்கப்புறம் மதன் அவரை பார்த்து கேக்குறாரு, அட என்ன இது, இந்த யானைக்கு இவ்ளோ அடிபட்டு இருக்கு, நான் இதுக்கு உதவி பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நடக்க முடியாத யானைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு போன உடனே வீட்டு வெளியே உட்கார வச்சு அவரும் அவரோட மனைவியும் அடிப்பட்ட இடத்துல எல்லாமே மருந்து பூசி விடுறாங்க. அதுக்கப்புறமா பேண்டேட கூட போட்டு விட்டுட்டு அத வெளியவே உட்கார வச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த யானை குணமாயிடும். அப்ப அந்த யானை சொல்லுது, மதன், நீ எனக்கு இவ்ளோ உதவி பண்ணிருக்க. நீ எனக்கு உதவி பண்ணதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யானை பேசுறத கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நீ ஒரு விலங்கார்ந்து உன்னால பேச முடியுமா என்ன? இந்த சக்தி எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு மதன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. தினமும் அதுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து பூசுறாங்க. இப்படியே கொஞ்ச நாளிலேயே அந்த யானை ஆரோக்கியமா மாறிடுது. மதன் அவன் வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் யானை கிட்ட சொல்றாரு. அத கேட்ட உடனே, மதன், நீ எனக்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்க. இனிமேல இருந்து நான் உனக்கு உதவி பண்றேன். மரத்தை எடுத்துட்டு வரதுக்காக இனிமே நானும் உன் கூட தினமும் காட்டுக்கு வரேன். அப்புறம் இந்த ஆர்டரை நீ முழுசா செஞ்சு முடிக்க நான் உனக்கு முழுசா உதவியா இருப்பேன். அந்த யானை ஒரு நாள் காட்டுக்கு மதன் கூட போகுது. நிமிஷத்திலேயே பெரிய பெரிய மரங்களை அது கீழே தள்ளிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பெரிய விறகுகளை அது கொண்டு வந்து மதனுக்கு கொடுக்குது. அத வச்சு மதன் டெஸ்க்குகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா யானை விறகுகளை கொண்டு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணதால அவரு ரொம்ப ஈஸியாவே டெஸ்க்குகளை செஞ்சிடுறாரு. 1 மாசம் வரைக்கும் இதே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நாள், மான்சி, இந்த யானையால தான் 2 மாசத்துல செய்ய வேண்டிய ஆர்டரை நான் ஒரே மாசத்துல முடிச்சிட்டேன். ஏற்கனவே 3/4 டெஸ்க முடிச்சிட்டேன். மீதி இருக்கிற கொஞ்சமும் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். யானை நண்பனே, நீ எனக்கு உதவி பண்றதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியா, சரி, நாளைக்கு நம்ம காட்டுக்கு போய் நிறைய மரங்களை கொண்டு வந்துடலாம். எப்பயும் போலவே யானைக்கு சாப்பிடறதுக்கு நிறைய உணவை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் மதன் மற்றும் யானை காட்டுக்கு போறாங்க. நிறைய விறகுகளை வெட்டுறாங்க. மத்தியான நேரம். அட, இன்னைக்கு நான் பாக்ஸ்ல டிஃபன் கொண்டு வரவே மறந்துட்டேன். யானையே, நீ இந்த மரத்து பக்கத்திலேயே உட்காந்துட்டு, நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு கொண்டு வரேன். அன்னைக்கு மதன் டிஃபன் பாக்ஸை வீட்லயே விட்டுட்டு வந்துடுவாரு. அதுக்கப்புறம் அதை கொண்டு வரதுக்கு வீட்டுக்கு போறாரு. யானை காட்டுலயே இருக்கும். அப்ப ஒரு ராஜா மகேஷ் அவரோட சிப்பாய்களோட சேர்ந்து காட்டுக்குள்ள வராரு. அவரு அங்க இருந்து அந்த யானைய பாக்குறாரு. அட வாவ், யானையா? வீரர்களே, இந்த யானையை நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இந்த யானை நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ராஜாவோட சிப்பாய்கள் அந்த யானையை பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த யானைய அங்க இருந்து அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. ஐயோ, இவங்க நம்மள எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? மதன், நீ எங்க இருக்க? சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து. யானை மற்றும் அந்த சிப்பாய்கள் நடுவுல யாருமே பேசிக்க மாட்டாங்க. அவங்க அந்த யானைய மஹலுக்கு கூட்டிட்டு வராங்க. அது ரொம்ப பெரிய ராஜ்மஹல். அங்க ராஜா மகேஷ் ஒரு பெரிய கூண்டுல அத கட்டி போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் மதன் காட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அட, என்னோட யானை நண்பன் எங்க போனா? யானைக்காக மதன் ரொம்பவே தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா யானை அவருக்கு எங்குமே கிடைக்காது. திடீர்னு யானை எங்க போயிடுச்சு? அப்புறம் மதன் வீட்டுக்கு வராரு. மான்சிக்கு நடந்த விஷயத்த அவரு சொல்றாரு. என்னோட யானை நண்பன் எங்க போயிடுச்சு? ஐயோ, என்னங்க, அது ஒரு விலங்கு. அதோட உலகத்துக்கு அது போயிட்டு இருக்கோங்க. இல்ல மான்சி, என் யானையால கண்டிப்பா என்னை விட்டுட்டு போயிருக்க முடியாது. என்கிட்ட சொல்லாம அவன் எங்கேயும் போக மாட்டான். நீ எங்க இருக்க என்னோட யானை நண்பனே? எங்க இருந்தாலும் சீக்கிரமா திரும்ப வீட்டுக்கு வந்துரு. மதன் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் யானையும் அழுதுகிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் வியாபாரி அவரோட டெஸ்க வாங்கிட்டு போறக வராரு. அதுக்கப்புறம் மதன் கூட மிச்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த டெஸ்க கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் மதன் அந்த யானையை தேட ஆரம்பிக்கிறாரு. 20 நாள் ஆகுது, 100 நாள் ஆகுது, ஆனாலும் யானை கிடைக்காது. அப்புறம் இன்னொரு பக்கம் அவரு ரொம்ப சோகமா இருக்காரு.
இன்னொரு பக்கம் யானை பசியால துடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும். அப்புறம் அந்த ராஜா மகேஷ் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாரு. அப்புறம் அங்க இருந்த சிப்பாய்களும் எதுவும் பண்ண முடியாம அந்த மஹலை விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மஹல்ல யாருமே இல்ல. இப்ப வெறும் அந்த யானை மட்டும் அந்த கூண்டுல மாட்டிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. மதன், தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்து. ஐயோ மதன், நீ எங்க போயிட்ட? சீக்கிரம் வா. மதனுக்கு யானை கிடைக்காதால அழுதுகிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் யானை கூட அழுதுகிட்டு இருக்கும். இன்னொரு 5 நாள் கடந்து போகுது. அதுக்கு பாவம் உணவே இல்லாததால அது பசியால ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னும் அதோட கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப அதனால எதுவுமே பண்ண முடியல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு மதன், என்னால உனக்கு உதவி பண்ண முடியாம போயிடுச்சு. ராத்திரி நேரம் மதன் அவனோட வீட்டுல படுத்துக்கிட்டு இருப்பான். ஏனையே, என் ஏனை நண்பனே, நீ என்னை விட்டு எங்க போயிட்ட? தயவு செஞ்சு திரும்ப வந்துரு, திரும்ப வந்துரு. மதன் நல்லா தூங்குறாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன தயவு செஞ்சு காப்பாத்து மதன், நான் ரொம்ப வேதனையில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப மதன் அப்படியே பயந்து போய் எந்திரிச்சிடுறாரு. அட, என்னோட ஏனை ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் என் ஏனையை தேடியே ஆகணும். அப்பவே அவரு யானை தேட கிளம்பிடுறாரு. ரொம்ப நேரம் தேடுறாரு. காலையில ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த மஹல் முன்னாடி போய் உட்கார்றாரு. அவனோட யானை இங்க இருக்குமான்னு யோசிக்கிறாரு. இப்ப நான் என் ஏனையை எங்க தேடுறது? அப்ப சடனா ஒரு பறவை வருது. அதுக்கப்புறம் நீ இந்த மஹல்குள்ள போய் தேடு அப்படின்னு சைகை பண்ணுது. அத புரிஞ்சுக்கிட்டு அவரு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அவரோட யானை அங்க இருக்கும். அந்த யானை அதோட கடைசி மூச்சை வாங்கிக்கிட்டு இருக்கும். என்னோட ஏனை நண்பனே. யானைக்கு மதனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பூட்டை ஒடிக்கிறாரு. அதுக்கப்புறம் யானைய போய் அவரு கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஏனையே, என் நண்பனே, நீ எங்க போயிட்ட? நான் உன்னை எங்கெல்லாம் போய் தேடினேன் தெரியுமா? அப்புறம் யானை அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. நான் உன்னை பார்க்காமலே இதே இடத்துலயே நான் அப்படியே செத்து போயிருவேன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்படியோ வந்துட்ட நண்பா. நண்பா, இவ்வளோ நாள் நீ சாப்பாடு தண்ணி இல்லாம இதே இடத்துல இருந்தியா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பல்ல. இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு நண்பா. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உடனே உனக்காக சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வரேன் நண்பா. யானையோட நிலைமைய பார்த்து மதன் பாவம் ரொம்பவே அழறாரு. அவரு அங்கிருந்து வெளியே வந்து அதுக்காக நிறைய வாட்டி தண்ணிய கொண்டு வந்து குடுக்கறாரு. அதுக்கப்புறம் அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க இங்க தேடி அதுக்காக உணவு கொண்டு வந்து குடுக்கறாரு. அத சாப்பிட்ட உடனே யானை கூட கொஞ்சம் பலமா மாறுது. உடனே அந்த யானை கூட எந்திரிச்சு நிக்குது. அதுக்கப்புறம் யானைய கூட்டிட்டு அவரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அத ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. கண்டிப்பா உண்மைதான். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட கஷ்டத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த நண்பர்களை உலகமே நினைச்சாலும் பிரிக்க முடியாது.